லீகலாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாகவும் பிஸ்னஸ் வைஸ் ரிலேட்டடாகவும் நீங்கள் எடுத்த எந்த விஷயங்கள்லாம் எடுத்து வைக்கிறீங்களோ அதிலெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாடு யோகன்றது இருக்குது, பட் நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணிங்கனாக்கா அது வைஸ் ஜாப் வைஸ் நீங்கள் வெளிநாடு போய் சர்வேல் பண்ணுறேன் அப்படின்னா அதை பண்ணலாம். இன்டர்னல் வைஸ் மட்டும் நீங்கள் ரொம்ப கூலாக இருந்துருக்கு, ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்காதீங்க. பிஸ்னஸ் வைஸு ஜாப் வைஸு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வக்ரகதி அடையும் கோள் எப்படிப்பட்ட சுப பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அப்படின்றத பார்ப்போம். அது வக்ரகதி அப்படின்றது குருவும் சனிக்கும் தான் மேஜராக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன் குருவும் சனியும் எடுத்துக்கிறோம் அப்படின்னோம்னாக்கா, குருக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வர்றதும், அதே மாதிரி சனிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வர்றப்பவும், அப்படின்றப்ப 5ஆம் இடம் அப்படின்றப்ப குரு எந்த இடத்துல இருக்காரோ அதே மாதிரி சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துலேருந்து அந்த ராசியிலேருந்து 5ஆவது ராசியில் கிட்டத்தட்ட 120 மொரலஸ் 120 டிகிரியில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்றப்ப இந்த இடத்துல சனி தான் ஃபஸ்ட்டு வக்ரகதி அடைகிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு 2-3 மாதங்கள் கழித்து தான் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம்தான் உங்களுக்கு குரு வக்ரகதி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ சனி வக்ரம் அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போ கும்பத்தில் சனி இருக்கார். கும்பத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனத்தில் சூரியன் பிரவேசிக்கிறப்ப, அதாவது அந்த டிகிரி துல்லியமாக எடுக்கிறப்ப அந்த டைம் ஆஃப் பீரியட்லேருந்து சனி வக்ரகதி அடைவார். வக்ரகதி அடைகிறதுனால என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு கோள்லேருந்து வக்ரம் அடைஞ்சால் என்ன நடந்துடும் அப்படின்னம்னா ஒன்றும் நடக்காது. அதாவது தன்னுடைய இயல்பான எப்பவுமே சூரியனுக்கு முன்பின் இருக்கிற கோள்கள் அஸ்தங்கமாகும். அஸ்தங்கம்னாக்கா சூரியன் எல்லா பிளானட்டோட சூரியன் பவர்ஃபுல்லான பிளானட்டு. அதாவது ஒரு பைல்வான் இருக்கார் அப்படின்னம்னாக்கா அவருக்கு முன்னாடி யார் போனாலும் தோத்தம் போயிடுவாங்க, அல்லது தன்னுடைய சக்தி இழந்துருவாங்க. அது போல் என்னன்னாக்கா சூரியனுக்கு முன்பின் கிட்டத்தட்ட ஒரு 8 பாகை 7 பாகைன்னு ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு அளவுகள் இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் சூரியனுக்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகத்தோட பலனை நம்ம பார்க்கவே தேவையில்லை. அந்த இடத்துல சூரியன் தான் மேஜர் ரோல் பிளேயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதப்போ சூரியன் என்ன பலன் தரணுமோ அதை மட்டும் தான் தருவார். அந்த இடத்துல அந்த அஸ்தங்கமான கோள்களால் பெருசாக தரவும் முடியாது. அதாவது சுப பலன்களையும் சரி அசுப பலன்களையும் சரி. இந்த இடத்துல வக்ரகதி அப்படின்றது கிட்டத்தட்ட சனிக்கு 5ஆம் இடத்துல கிட்டத்தட்ட வரக்கூடிய 30 ஜூன் 2024 வக்ரகதியை அடையும் சனி. அப்போ 5ஆம் இடத்துல மிதனத்தில் சூரியன் இருப்பார். எப்போ நிவர்த்தி ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 15/11/2024. அப்போ 15 அக்டோபர் மாதம்தான் நிவர்த்தி ஆகிறாரு. தமிழுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆணி மாதம் 15ஆம் தேதி வக்ரகதி அடைஞ்சு ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது இடைப்பட்ட காலங்கள் பார்த்திங்கன்னா 108 நாட்கள். 108 நாட்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மோரலஸ் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு 3.5 மாதங்கள் கூட எடுத்துக்கலாம். 3.5 மாத காலங்கள் சனியோட தன்னுடைய இயல்பான தன்மையில் அவர் செயல்பட மாட்டார். அவருடைய சுப பலன்களும் சரி அசுப பலன்களும் சரி பெரிய அளவில் இம்பேக்ட் பண்ணாது ஒவ்வொரு ராசிக்கும். இதன் அடிப்படையில் தான் அதுக்காக வக்ரகதினாக்க உடனே அந்த பிளானட்டே பின்னாடியும் முன்னாடியும் போகிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு சின்ன அனிமேஷன் படம் போடுறேன், அதை பாருங்கள், அதில் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அனிமேஷன் மூவியில் பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்கு வலப்பக்கம் சூரியனும் இடப்பக்கம் சனியும் இருக்கார். இந்த பூமியும் சனியும் சூரியனை சுற்றி தான் வருது. இதில் யார் ரிவர்ஸ் எல்லாம் ஆகலை, அதாவது பின்னோக்கி நகர்றது போகிறதெல்லாம் வச்சுக்கல. ஆனால் பூமியில் தான் ஜீவராசிகள் இருக்குது. ஜீவராசிகள் இருக்கும் பட்சத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய ரிங் போட்டு அதில் 27 நட்சத்திரங்களையும் போட்டிருக்கோம். இந்த சனியோட ரேஸு அந்த எப்பயுமே ஒரு சனி எதன் அடிப்படையில் செயல்படுது, எந்த இடத்துல இருந்து செயல்படுதுன்றத இருக்கிற இடத்த விட அது பார்வைப்படுற இடம் பெரிய இடம். அதாவது பெரிய இடம் இருக்குது, அதோட பலன்கள் மாறுபாடான தரும். எப்பயுமே ஒரு கோள் தான் இருக்கும் நட்சத்திரத்துலேருந்தோ அல்லது இருக்கும் ராசிலேருந்தோ செயல்படுவதை காட்டிலும் அது பார்வைப்படக்கூடிய இடத்துல தான் பவர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நான் இங்கே இருக்கேனாக்க நானே பார்த்துக்கிட்டா அது பெருசாக இது இல்லை. ஒரு அதிக நேரம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது கம்மியாக இருக்கும். பட் அதே டயத்தில் நான் அடுத்தவங்கள்ட்ட நான் பார்த்து பேசுகிறப்ப யாரை பார்த்து இவரை பார்த்து பேசுகிறேன்னா இவரை பார்த்து அப்போ அவங்கவுங்களுக்கு உண்டான சப்ஜெக்டில் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அதுக்குண்டான நிகழ்வுகள்
தன்மைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் எந்த பலனாக இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ எது மாதிரி தன்மைகளாக இருந்தாலும் அந்த கோள் வந்து எந்த இடத்த பார்வையிடுறாரு, எந்த பார்வையின் அடிப்படையில் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறது, இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறது, இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறது, இந்த மாதிரி தன்மையில் இருக்கும். அப்போ அந்த சனியானவர் அதோட ரேஸு எந்த ஸ்டார்லேருந்து பட்டு திரும்பி அந்த பூமிக்கு படுறப்ப அந்த பூமியில் எந்த ராசிக்காரங்க இருக்காங்களோ அந்த ராசிக்கு உண்டான தன்மையில் செயல்படும். இவ்வளோதான். அதனால் நம்ம வந்து ரிவர்ஸு அப்படிலாம் போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே ரவுண்டில் தான் போயிட்டுருப்பாங்க. அதோட கதிர்கள் மட்டும் அதில் பட்டு வர்றதுனால நமக்கு அந்த மாற்றங்கள் தெரியும், அவ்வளோதான். ஆனால் இதில் ரிவர்ஸில் போகிறப்பனாக்கா அதோட கதிர்கள் ரிவர்ஸ் போகிறப்ப பெரிய அளவில் மைனஸும் இருக்காது, ப்ளஸ்ஸும் இருக்காது. அப்போ அதுலேருந்து யார் அது ஆளுமை கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சூரியன் தான் மேஜர் பிளேயராக இருப்பார். அப்போ இது நாள் வரைக்கும் ஒரு ராசிக்கு சனி தந்த ஒரு நல்ல பலனோ கெட்ட பலனோ அது வந்து மாறுதலுக்கு உட்பட்டதாக மாறுது. எப்போனாக்கா வக்ரகதியில். அந்த வக்ரகதியில் சனி மாறுதலுக்கு உட்பட்ட பலன்களை தராரு அப்படின்னோம்னா எப்படிப்பட்ட பலனை தருவார், எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பார் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். அதன் அடிப்படையில் கன்னியா ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட இந்த வக்ரசனி பயிற்சி அப்படின்றது பலாபலன் தரப்போகுது, உங்களுக்கு நிர்ணயம் செய்ய போகுது இந்த சனி அப்படின்ற பார்க்குறப்ப, சனி உங்களுக்கு யார் 5க்கும் 6க்கும் உடையவர். இப்போ அவர் இருக்கிற இடம் இது உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா குருவோட சாரத்தில், புரட்டாதி 2ஆம் பாதம். இந்த குரு அட் ப்ரெசண்ட்டு உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். ஆல்ரெடி 4க்கும் 7க்கும் அதிபதி. அவர் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுறார். அவர் நிற்கிற சாரமும் பார்த்தீங்கன்னாக்கா ரோகிணி 2ஆம் பாதம். ரோகிணி 2 அப்படின்றது கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் அம்ச ரீதியாகவும் விழும். அதாவது குரு வந்து அம்ச ரீதியாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கார், வர்க்கோத்தம் அடைஞ்ச மாதிரி அம்ச ரீதியாகவும் அந்த இடத்துல இருக்கார், ராசி ரீதியாகவும் 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 7ஆம் அதிபதி 9ல் இருக்கார், அதுவும் 11 சாரம் பெற்றிருக்காரு அப்படின்னம்னாக்கா மிகப்பெரிய யோகம். கிட்டத்தட்ட இது நாள் வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு பெரிய அளவில் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல 5ன்றது யாருனாக்கா சனி போய் இருக்கிறது 7ஓட சாரத்தில் இருக்கார். 7ஓட சாரம்னாக்கா குருவோட சாரத்தில் இருக்கார் சனி அப்படின்னா, சனி யார் முதல்னாக்கா 5க்கு 6 கூடையவர்னா, 5ன்றது எண்ணங்களை சொல்லக்கூடியது, சிந்தனையை சொல்லக்கூடியது, காதல்களை சொல்லக்கூடியது, ஒரு தடைப்பட்ட காதல், உடைப்பட்ட காதல், கிட்டத்தட்ட பிரிந்து போன காதல். நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த 1 இயராக கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் அதுக்கு மேலே இருக்கும். பட் ஒரு 1.5 இயர்ஸ் மினிமம் அதுக்குள்ளவே பிரேக்கப் நிறையா நடக்கிறதுக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் கூட நல்ல பிரேக்கப் இந்த 2-3 வருஷத்துக்குள்ளே இருக்குது. அதுவும் இப்போ அதிகமாகவே. ஏன்னாக்கா இந்த எப்போ அவர் குருவுக்குள்ளே நுழைஞ்சாரோ அப்போ அவங்களுக்கும் நிறைய கான்ட்ராவர்சி அதிகமாக ஒரு எதையுமே அவர் புரிந்து கொள்ளாத தன்மையில் இருக்கிறது, அவங்க புரிந்து கொள்ளாத தன்மையில் செயல்படுறது, எடுத்தம் கவித்தோன்னு சில முடிவுகள் எடுக்கிறது. அதாவது இப்போ தாங்க திருமணம் பண்ணியிருப்போம், 1 or 2 இயர்ஸு 3 இயர்ஸ் 5 இயர்ஸு பிலோ தான் ஆயிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளவே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அல்லது காலம் கடந்து இல்லை நான் ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 12 இயர்ஸ் ஆச்சு, 15 இயர்ஸ் ஆச்சு, 20 இயர்ஸ் ஆச்சுன்னா கூட இந்த டைம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக பார்த்திங்கனாக்கா கருத்து வேறுபாடுன்றது அதிகமாக முட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் இது நடக்குது? ஏன்னாக்கா இந்த இடத்துல குருவோட சாரத்தில் சனி இருக்கிறப்ப, சனி 6 கூடையவனாக இருந்து 7ஆம் இடத்துக்கு அதிபதி குருவோட ட்ராவல் பண்ணுறப்ப, அந்த குருவும் 9ஆம் இடத்துல இருக்கப்ப சில உறவுகள் அதுலேருந்து விலகுனா போதும், சில உறவுகள் நம்ம விலைக்கு வந்தால் போதும், அல்லது நம்மளை விட்டு அந்த உறவு விலகுனா போதும் அப்படின்னு நினைக்கிறது உங்களுடைய லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால். அதே டயத்தில் உங்களுடைய லக்னாதிபதி யார் புதன் வீக்காக இருந்தாருன்னு வச்சுங்க. அட் ப்ரெசென்ட் இப்போ புதன் எங்கே இருக்காருனாக்கா 11ஆம் இடத்துல தான் இருக்கார், பகை பெற்ற வீட்டில் இருக்கார். அப்போ உங்களுடைய லக்னாதிபதி வீக்காக தான் இருக்காருனாக்கா எல்லா விஷயமே உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய டிசிஷன், அவருடைய கான்செப்ட், அவருடைய தியரி தான். அவர் என்ன சொல்கிறாரோ அது கேட்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கேட்கணும். அது கேட்கலனாக்கா உடனே செப்பரேஷன், உடனே டிவோர்ஸி, உடனே உங்களுக்கு பெருசாக இன்டர்னல் லைஃபு பர்சனல் லைஃப்ன்றது ஒரு இல்லாத தன்மை. அல்லது ஆல்ரெடி இது மாதிரி டிஸ்போஸ் ஆகி அதாவது செப்பரேஷன் ஆகி நாங்கள் டைவர்ஸும் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டைம்ன்றது கிட்டத்தட்ட 9ல் இருக்கக்கூடிய குரு, அதுவும் அவர் சந்திரசாரம் பெற்ற குருவாக இருந்து சந்திரன் இப்போ அட் ப்ரெசென்ட் 7ஆம் இடத்துல இருக்கனால மறுமண திருமணங்கள் தான் கன்னியாராசிக்கு நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வக்ரகதி காலங்களில் இருக்குது. அதனால் சின்னதாக ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா கூட இது வரைக்கும் நல்ல, அதாவது எல்லாருமே என்னன்னாக்கா திருமணத்துக்கு முன்னாடி இந்த கணவன் இந்த மனைவி நமக்கு வரக்கூடிய வரன் போது அப்படின்றது அவங்களோட தான் பயணிப்போம் அப்படின்னு நினச்சி தான் மனவரையில் உட்காரோம்.
பட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே நம்ம ஜீரணிக்க முடியல அவங்களுடைய ஹேபிட்ஸு, பிஹேவியர், கேரக்டர் எல்லாமே நம்ம என்ன தான் அதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணால் கூட அந்த அளவுக்கு நம்மளால் அதாவது நம்ம அனலைஸ் பண்ணவே மாட்டோம். எனக்கு கன்னியாராசி நேயர்களுக்கு எப்படி 5 குடைய சனி எப்படிப்பட்ட தன்மையில் உங்களுக்கு தந்துடும்? ஆசையை தான் தரும் அதிகமாக. ஒரு இமேஜினேஷனான லைஃபை தான் தரும். அதாவது அப்படி ஒரு தாட்டை தான் தரும். இப்படி மாதிரி வரும், இப்படி மாதிரி வரும்னு. அப்படி வரும். இல்லைனாக்கா என்னன்னாக்கா ஒரு நிர்பந்திக்கப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் நுழையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது என்னென்னா சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு லைஃபுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவீங்க. அந்த லைஃபுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தான் இது வந்து இவ்வளோ பெரிய டேஞ்சராக இருக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரியதாக இருக்குது, இந்த மனுஷன் இவ்வளோ பெரிய நம்மளை புரிஞ்சிக்காத தன்மையில் இருக்கான், அல்லது அவனை நம்மளை புரிஞ்சிக்கவும் முடியல, அந்த மாதிரி ஒரு கான்ட்ராவர்சி அவங்களுக்குமே ஓடும். அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அற்ற தன்மையில் இது எவ்வளோ நாளைக்கு போகணும் இந்த டைம் வந்து சனி வந்து 7ஆம் இடத்தை கடக்கிற வரைக்குமே இருக்கும். அப்போ இன்டர்னல் லைஃப் வந்து உங்களுடைய ஜனன சார்ட் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்க சனி வீக்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணி எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தால் கூட அதை சமாளிக்க முடியும். சனி ஸ்ட்ராங்காக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதே சனி வந்து குருசாரம் பெற்று அவர் 6ஆம் இடத்துலேருந்து இப்போ இருக்கிற அதே மாதிரி சுச்சுவேஷன் உங்களுடைய ஜன்ன சாட்டில் இருந்துச்சுனாக்க, அதாவது குருவோட சாரத்தில் பெற்று 6ஆம் இடத்துல இருந்தாருனாக்க உங்களுக்குள்ளே ஒரு செப்பரேஷன்றது பர்மனெண்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே இடத்துல இந்த சனி வந்து உங்களுக்கு இதே 9ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னோம்னாக்கா மிகப்பெரிய, அதாவது அடுத்து ஒரு திருமணத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது ஒரு ஒரு விரும்பி திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். சரி, உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை தான் இப்படி இருக்குனாக்கா சுயதொழில் எப்படி இருக்கும்? சுயதொழில்ன்றது 7ஆம் இடம். 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா குரு 9ல் இருக்கார். அது நல்ல இடம். அது அவரும் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல தான் இருக்கார். குரு நிற்கிற ஸ்தானாதிபதி. சுக்கிரன் நிற்கிற சாரமும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புனர்பூசம் சுயசாரம். அதாவது சுயசாரம்னாக்கா குருவோட சாரம். அப்போ சுயதொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இன்டர்னல் லைஃப்பை தூக்கி ஒரு ஓரம் கட்டி வைங்க. இப்போதைக்கு அது வந்து பெருசாக தொடாதீங்க. ஏன்னா அது வந்து அது எதனாலும் ஒரு உருவத்துக்கு வராது. அதாவது பிடிச்ச களிமண் மாதிரி அது வந்து காஞ்சி போன களிமண்ணை பிடிச்சி வச்சிங்க, ஆனால் காஞ்சி போச்சு. இனிமேல் தண்ணி போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் பதப்படுத்தினா தான் அது மாறும். அப்போ அது சில ப்ராசஸுக்கு நடக்கிறதுக்கு சில காலகட்டங்கள் ஆகும், கிரக நிலைகள் மாறணும். இப்போ வந்து உங்களுக்கு இன்டர்னல் லைஃப்பை விட எக்ஸ்டர்னல் லைஃப்ன்றது ஃபினான்ஷியல் லைஃபுக்கு வந்துருங்க. அது உங்களுக்கு நல்ல டைம். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது புதுசாக ஏர்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் ப்ளஸ் சூரியன், யார் விரையாதிபதியும் அவங்க தான் இருக்கார். சுக்கிரன் 2 கூடையனும் 10ல் தான் இருக்கார். இன்னொன்று அவர் நிற்கிற சாரம் 7ஆம் இடத்துக்கு அதிபதி குருவோட சாரத்தில் புனர்பூசத்தில் தான் சுக்கிரன் இருக்கார். பகைப்பற்ற தன்மை தான். பட் இருந்தாலும் அந்த ராசின்றது புதனோட வீடாக இருந்து அந்த புதன்றது சுக்கிரனுக்கு மிகப்பெரிய யோகாதிபதி அவர். அப்படின்றப்போ புதன் அட் ப்ரெசென்ட் ராசியாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த டைம் வக்ர சனின்றது கிரியேட் பண்ணுறதும் அந்த 7ஆம் இடத்துல தான் கிரியேட் ஆகுது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. ஆல்ரெடி ஏற்கனவே ராகு வேறு இருக்கார். நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து நீங்கள் ரொம்ப அனுசரித்து போகணும், ரொம்ப அரவணைச்சு போகணும் அப்படின்றதெல்லாம் கான்செப்ட்லாம் விட்டுருங்க. எனக்கு உங்களுடைய மைண்டு அந்த அளவுக்கு பொறுமையும் இருக்காது, பொறுத்தும் போக முடியாது. ஏன்னா அந்த சனி இந்த பொறுமை தரக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதி சனி போய் 6ல் போய் குருசாரம் பெற்று மறையிறது அப்படின்றது ஒரு நல்ல தன்மை இல்லை. அவங்களுக்கும் ஒரு ஹெல்த் வைஸ் இஷ்யூஸ் கூட உங்களுக்கு இருக்கும். அதை ஒரு காரணமாக சொல்லி கூட இது, அதாவது உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் விட்டுருங்க. இந்த வக்ர சனின்றதில் உங்களுக்கு இன்டர்னல் லைஃப்ன்றது பெருசாக ஒரு மாற்றங்கள் தராது. உங்களுடைய ஜன்னச்சாட்டில் நல்லது தன்மையில் இருந்துச்சுன்னா, சனி நல்ல தன்மையில் இருந்தாருன்னா மட்டும்தான் இந்த கோச்சார சனிலையும் இந்த வக்ர சனிலையும் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். அதில் ஜென்மச்சதில் சரியாகவே இல்லை அப்படின்னம்னா இந்த வக்ர சனியும் உங்களுக்கு பெருசாக பாசிட்டிவான விஷயங்களை செய்யாது. ஆனால் ஜாப் வைஸு நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா ஒரு வேலை மாற்றத்தை வாங்கிட்டு நீங்கள் வெளியே போயிடலாம். ஏன்னாக்கா அந்த குரு வந்து 9ஆம் இடத்துல இருந்தப்போ உங்களுக்கு 9ல் குரு அப்படின்ற மாதிரி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வராரு. அவரும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கார். பகைப்பெற்ற கோளாக இருந்தால் கூட அந்த இடம்ன்றது ரோகிணின்றது உங்களுக்கு சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம். அது உச்சம் பெற்ற தன்மையில் இருக்கக்கூடிய குருனாக்க சந்திரனுடைய ராசியில் சுக்கிரனுடைய ராசி, ஆனால் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கார் குரு. அப்படின்றப்ப ஒரு வேலையை வாங்கிக்கிட்டாது, ஒரு வேலை வாய்ப்பை ஒரு க்ரியேட் பண்ணிக்கிட்டாது, ஒரு ஜாபு நீங்கள் ஏதாவது ஒரு ஜாபுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, அதெல்லாமே இப்போ வராமல் இருக்கலாம். இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம், ஒரு க்ரீன் சிக்னல் கிடைக்காமல் இருக்கலாம். பட் இப்போ வந்து இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய ஜாபில் பார்க்க போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு வேலையை வாங்கிட்டு நீங்கள் அப்போதைக்கு என்னன்னாக்கா அந்த ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் செப்பரேஷனாக இருக்கிறதோ, அல்லது கொஞ்சம் போய் தள்ளி இருக்கிறதோ, அல்லது வேறு மாநிலத்தில் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேயோ, இப்போ நீங்கள் ஒரு ஓன் டவுனில் இருக்கீங்கன்னாக்கா அதை விட்டு கொஞ்சம் தள்ளி எங்கேயாவது ஹாஸ்டல்லையோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல வீடு எடுத்து தங்கி அங்கே சர்வீல் பண்ணுற மாதிரி
செட் பண்ணிக்கிங்க. தொழில் பண்ணுறீங்கனாக்கா சதா தொழில் மேலே அதிகமான நாட்டத்தை எடுத்துக்கங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அனுகூலமான பலன். ஏன்னா மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன் அப்படின்றது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அதிகபட்சமான ஒரு ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை. ஏன்னா பணம் காசு கைக்கு வந்துட்டா இன்றைக்கி என்னன்னாக்கா காசு பணத்தை தாண்டி அது இருந்தால் கூட ஃபேமிலியில் நிம்மதியாக இருக்குமானாக்கா இருக்காது. அந்த மாதிரி தன்மை. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகணுமா இல்லையா? எல்லாத்துலேயும் நம்ம அதை நினச்சிக்கிட்டு இதை விடுறதும் இதை நினச்சிட்டு அதை விடுறதும் தப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது அதாவது கொஞ்சம் ஆறட்டும். சூடாக இருக்கிறப்ப நம்ம உடனே சாப்பிட முடியாது. அப்போ ஆறுறதுக்காக கொஞ்சம் நேரம் பொறுக்கிறோம்ல. ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கிறோம். அது போல் என்னென்னா சூடாக இருக்கிற தன்மையில் இருக்குது. நம்ம எதை ஒரு சின்னதாக ஒரு கருத்தை வச்சோம்னாலும் ஒரு வார்த்தையை வச்சோம்னாலும் சரி, எதாவது விளக்கம் வச்சோம்னாலும் அதை புரிந்து கொள்ளும் தன்மையில் அவங்க இல்லை. அப்படின்றப்ப நம்ம அதை வந்து அந்த இடத்துல ஒரு பி குவாய்ட், அதாவது காம் குவாய்ட், அதாவது சத்தம் இல்லாமல், அதாவது ஆர்கியூமெண்ட் இல்லாத தன்மையில் இருந்தோம்னாலே சரியாக போயிடும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்னன்னாக்கா நம்ம அடுத்தடுத்த ஸ்பீச் தரதும் அடுத்தடுத்த வார்த்தைகளை விடுறதும் தான் தவறு. அந்த இடத்துல நம்ம ஒரு சைலண்ட்டை மட்டும் மெயின்டைன் பண்ணோன்னாக்கா நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு ஜாபு, அதே நேரத்தில் உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா ஓன் பிஸ்னஸ் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன் இருக்குது. ஏன்னா தொழில் மாற்றம் பண்ணணும்னா பண்ணுங்கள், அதே டயத்தில் டெவலப் பண்ணணுன்னாலும் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வக்ர சனின்றது 6ஆம் இடத்துல இருக்கிற சனி. எப்போயுமே சனியை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10, 11 இருக்கிறது நல்லது. அது இந்த இடத்துல குருவோட சாரத்தில் இருக்கப்ப இன்டர்னல் லைஃப் மட்டும்தான் சிக்கலுக்கு உள்ளாக்குத ஒழிய பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான என்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொடுப்பாரு நிறையா. ஏன்னா நீங்கள் 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் ப்ளஸ் சூரியன், அதுவும் ராகுசாரம் பெற்ற சூரியனாக இருக்கார், 12 கூடையவர். அப்போ ராகுன்றது 7ஆம் இடத்துல இருக்கார், புதனோட சேர்ந்து இருக்கார். அது புரியுங்களா? அப்படின்றப்போ உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். இந்த டைம் வந்து நல்ல வக்கர சனின்றது ஆரம்பமே உங்களுக்கு நல்லா இருக்குது. அதுலேயும் இந்த நல்ல ஒரு அதிர்ஷ்ட யோகம். அது பங்குச்சந்தை ரிலேட்டடாக அல்லது திடீர்னு அதிர்ஷ்ட யோகம் அல்லது திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஜாப் வைஸ் ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகிறது, ஒரு பிஸ்னஸ் வைஸ் ஒரு நல்ல ஒரு புல் பேக் ஆகிறது. இது எல்லாமே எப்படின்னாக்கா 19 ஆகஸ்ட் 2024லேருந்து 4 அக்டோபர் 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய 45 நாட்கள்ன்றது மிகப்பெரிய யோகம். இது வந்து உங்களுக்கு ஆக்டிவ் எப்படி பண்ணணுன்னாக்கா இந்த குரு வந்து குருவோட 2ஆம் இடம், 2ஆம் பாதத்துலேருந்து 1ஆம் பாதத்துக்கு சனி சேஞ்சவர் ஆவார். சனி யாருனாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி 6ல் இருந்தாலும் பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வரப்போ 8ஆம் இடம் தான் வேலை செய்யும். அப்போ 6, 8 வேலை செய்ய போகுது அப்படின்னாக்கா திடீர் யோகங்களை தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி 7ஆம் இடத்துல தான் இருக்கார், கூட ராகுவோட சேர்ந்துருக்கார், அவங்களும் புதனோட சாரத்தில் தான் இருக்காங்க. அப்படின்றப்ப இந்த இடத்துல அதிர்ஷ்ட யோகம் அப்படின்றது எதில் வரும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பங்குச்சந்தை ரிலேட்டடாக நீங்கள் பெறக்கூடிய அதிர்ஷ்டம். இன்னும் உங்களுடைய ஜனன சார்ட்டில் 2, 5, 8, 11 பாவங்களோட தொடர்பு பெற்று அதுலேயும் இந்த ராகுவோட கன்ஜெக்ஷன் நடந்துச்சு அல்லது தசாபுத்தி அந்தரம் நடந்துச்சு அல்லது ராகு சாரம் பெற்ற கோள்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துச்சு அப்படின்னம்னாக்கா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை மிகப்பெரிய ஆதாயங்களை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போயுமே அது வந்து எப்போயுமே கொடுத்துக்கிட்டே இருக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய நீங்கள் வந்து சலிச்சு போட்டு ஒரு ஷேரை எடுத்து அது வந்து வாங்கி விற்று இந்த மாதிரிலாம் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட்னு நிற்கணும் அப்படின்னம்னாக்கா நல்ல இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணணும், அதே நேரத்தில் நல்லா பாட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நாலேஜ் அப்படின்றது உங்களுடைய அதிர்ஷ்டமற்ற தன்மையில் நீங்கள் எவ்வளோ தான் அறிவாளியாக இருந்தால் கூட அதில் பெரிய பெரிய ஜீனியஸ்லாம் இருக்காங்க. இப்போ அதில் திணறுது. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே அந்த ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக ஒரு சாஃப்ட்வேர் செய்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப அது வந்து 50% மேலே அது வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. எனக்கு வந்து பல பேருடைய மூளை அந்த டைமில் செலவு பண்ணுறாங்க, அந்த டயத்தில் செலவாகுது, அந்த டயத்தில் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு நேச்சுரலாகவே உங்கள் பர்த் சார்ட்டில் அடுத்தவங்க காசை நம்ம ஜெயிக்கணும், ஒருத்தன் விற்றா தானே நம்ம வாங்குகிறோம். அவன் நட்டத்துக்கு விற்கிறானா லாபத்துக்கு விற்கிறானான்னு தெரியாது. பட் நீங்கள் வாங்குறதுன்றது லோவர் ரேட்டில் வாங்குறதா உங்களுக்கு தெரியுது. அதேமாதிரி நீங்கள் விற்கிறீங்க, அது நட்டத்துக்கு விற்கிறதா லாபத்துக்கு விற்கிறதா, ஏன் அந்த நட்டத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நட்டம் வரணுன்றதா தான் அதை விற்கிறதுக்கான சூழல் ஏற்படும். அல்லது லாபம் வரணும் அப்படின்றதுக்குனாக்க நீங்கள் விற்றதுமே அது இறங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை அந்த மாதிரி எப்படின்னாக்கா ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பீரியட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்றது அந்த டைம் ஆஃப் பீரியடு இந்த வக்ரகதி காலங்கள் தான். இந்த வக்ரகதி காலங்கள்ன்றது மிகப்பெரிய அனுகூலமான சக்ஸஸ்ஃபுல்லான டைம். அடுத்தவங்க காசை நம்ம அழகாக லீகலாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாகவும் பிஸ்னஸ் வைஸ் ரிலேட்டடாகவும் நீங்கள் எடுத்த எந்த விஷயங்கள்லாம்
எடுத்து வைக்கிறீங்களோ அதிலெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி படிப்பு அப்படின்றப்ப 4 குடையன் 9ல் இருக்கார் அப்படின்றப்போ உயர்கல்வி அப்படின்றது ஒரு மாஸ்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும், பேச்சுலர் எஜுகேஷனாக இருக்கட்டும், சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லான எஜுகேஷன் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அதே மாதிரி நிபுணத்துவ கல்வி அப்படின்றது மட்டும் கொஞ்சம் லேக் ஆகும். அதாவது மாஸ்டர் டிகிரினாக்கா கொஞ்சம் அதில் வந்து ஆய்வுக்கல்வி பிஹெச்டி மாதிரி பண்ணுறீங்கனாக்கா அது கொஞ்சம் லேக் ஆகும். லேக் ஆகுனாக்கா 6ஆம் இடத்துல இருக்கார் சனி அப்படின்றப்ப அது கொஞ்சம் 5 குடையன் 6ல் இருக்கார் அப்படின்னோன்னா அது கொஞ்சம் ட்ராபேக் தான். கிட்டத்தட்ட பெருசாக சைன் பண்ண முடியாது. கொஞ்சம் இப்போ ஆய்வு பண்ணுறீங்க, அதாவது பிஹெச்டி பண்ணுறீங்க, எம்ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னம்னாக்க அந்த தீசிஸை நீங்கள் சப்மிட் பண்ணுறது கூட கொஞ்சம் லேட் பண்ணலாம், லேட் ஆகும். அல்லது இந்த டைம் வச்சிங்கனாக்கா சில ஆர்கியூமெண்ட் இருக்கும், சில பிரச்சனைகள் வரும். அல்லது நீங்கள் அதில் நீங்கள் சொல்லாத விஷயங்களை அல்லது கேட்காத விஷயங்களை உங்களுக்கு தெரியாத விஷயங்களை அது கொஸ்டினாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது உங்களுக்கு அடுத்த ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறதுக்கான தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதோ ஒரு தடை வரும், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் முடிப்பீங்க. எப்போ முடிப்பீங்கனாக்கா இந்த வக்கர கதி நிவர்த்தி அடைச்சதும் முடிச்சிடுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். எனக்கு இந்த இடத்துல 9 அப்படின்றப்ப வெளிநாடு யோகம் இருந்தால் அது தாராளமாக வெளிநாடு யோகன்றது இருக்குது. பட் நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணிங்கனாக்கா அது ஜாப் வைஸ் நீங்கள் வெளிநாடு போய் சர்வேல் பண்ணுறேன் அப்படின்னா அது பண்ணலாம். அதேமாதிரி மறுமண திருமணங்கள் சக்ஸஸ் ஆன முறையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஆனால் காதல் திருமணமாக இல்லாமல் அரேஞ்ச் திருமணமாக நடக்கும். எனக்கு அந்த செவ்வாய் அப்படின்றது உங்களுக்கு இருக்கிறது 8ஆம் இடத்துல தான் இருக்கார். 3 குடையவன் அவரும் 8ஆம் இடத்துல யார் சாரத்தில் இருந்தாக்க பரணி சுக்கர சாரத்தில் தான் இருக்கார். சுக்கரன் உங்களுக்கு பிரயாதிபதியாக இருக்கார். இப்போ இந்த திருமணத்தில் திடீர்னு அப்படி மாதிரி ஒரு அரேஞ்ச் திருமணங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா திடீர்னு தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் இந்த 7ஆம் அதிபதி அப்போ 7ஆம் அதிபதி யாருன்னா குரு தான் உங்களுக்கு மேஜர் ரோலே. பிரச்சனையே என்னன்னாக்கா 7 குடையவன் வந்து கெட்டு போகாமல் இருந்தாலே போதும் உங்கள் ஜனன சாட்டில். இந்த டைம் வந்து கோச்சார சாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்குது. 7ஆம் அதிபதி இப்போ 9ல் இருக்கார். அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கார். சந்திரனும் இப்போ இருக்குது 7ஆம் இடத்துல இருக்கார். மிகப்பெரிய அனுகூலமான பலன். ரீமேரேஜுக்கு நல்ல தருணம். ஃபஸ்ட் மேரேஜுக்கு அரேஞ்ச் மேரேஜ்னால் நல்ல தருணம். லவ் மேரேஜ்னாக்கா அது கொஞ்சம் யோசிக்கிறதுக்கான தள்ளி போகிறதுக்கான தருணம். இதுதான் நடக்கும். எஜுகேஷன் வைஸு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பேசிக்கில் இருக்குது. பேசிக்னாக்கா ஒரு டிகிரி, அதாவது பேச்சுலர் டிகிரிக்கு. மாஸ்டர் டிகிரினாக்கா கொஞ்சம் யோசிக்கணுனாக்கா கொஞ்சம் லேக் ஆகும். கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு என்ட்ரி கொடுக்க முடியாது, ஒரு ஈல்டு எடுக்க முடியாது, அந்த மாதிரி தன்மையில் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த டைம் பீயிங் இந்த வக்ரகதியை நீங்கள் அனுகூலமான பலனை நீங்கள் ரொம்ப யோசிக்கவே வேணாம். தானாக போகும், தானாக நடக்கும். அது நீங்கள் பட்டால் ரிலாக்ஸ்டாக. எனக்கு 12ஆம் அதிபதி 10ல் இருக்கிறப்ப சதா ஏதாவது ஒரு சிந்தனை தூண்டிக்கிட்டே இருக்கும். அது 2 கூடவனும் சேர்ந்து இப்போ ஃபேமிலி வைஸு சில விஷயங்கள், அதாவது ஃபேமிலி வைஸு சில எரெக்ஷன்னாக்கா ஒரு கரெக்ஷனோ அல்லது அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்பியூட்டு சண்டை சச்சரவுகளோட ப்ளே பண்ணுறது இதெல்லாமே நடக்கும். ஏன்னா லக்னாதிபதி, அதாவது லக்னாதிபதி மீன்ஸ் ராசியாதிபதி புதனும் போய் 7ல் இருக்கார். அதே மாதிரி சூரியன் 12 கூடையவனும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு சாரம் பெற்று ராகு 7ல் இருக்கார். அப்போ இடம் விட்டு இடம் போயிடுறது இதை பிரச்சனையா நம்ம ஒதுங்கி நிற்கிறது இந்த மாதிரி தன்மைகளை தான் கொடுக்கும். இப்போ என்னென்னா இன்டர்னல் லைஃப் வைஸ் நீங்கள் பெருசாக இம்பேக்ட் பண்ணிக்காதீங்க, ரொம்ப டிப்ரெஸ் ஆகாதீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது சாதாரணமாக கிராஸ் பண்ணாலும் இந்த 108 நாட்களில் கிராஸ் பண்ணதுமே சாதாரணமாக குள்ளாயிடும். இதில் வந்து நீங்கள் அதிகமாக ஏதாவது எஃபோர்ட் போட்டிங்க அல்லது அதிகமாக நீங்கள் வந்து வழக்கு அது இதுன்னு போட்டு ஏதாவது குழப்பிக்கிட்டிங்கனாக்கா, ஏதாவது போட்டு நீங்கள் இதெல்லாம் ஒரு இனிஷியேட் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா நிச்சயமாக ஒரு குழப்பமான மனநிலையில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் அதிலேருந்து வெளியே வரவே முடியாதுன்னு சொல்லப்போனால். அது என்ன தான் சொல்லுது, என்ன தான் நடக்கும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகும் ஒழிய உங்கள் கையிலேருந்து அந்த தீர்ப்பு மீன்ஸ் அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு ஃபைனல் டிசிஷன் அப்படின்றது உங்கள் கையில் உங்களுடைய நாலேஜில் இருக்காது. தானாக நடக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணாத பட்சத்தில் ஒரு 108 நாட்களில் கடந்துட்டிங்கனாக்கா நிச்சயமாக சால்வ் ஆகிடும். எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும்னாக்க கிரகங்கள் வந்து ஒதுங்கிட்டாலே அந்தந்த ஸ்தானங்கள்லேருந்து சுபஸ்தானத்துக்கு நகர்ந்துட்டாலே அல்லது உங்களுக்கு ஜென்ன சாட்லேயே உங்களுடைய பர்த் சாட்டில் ஒரு பாசிட்டிவான விஷயமா பாசிட்டிவான திசாபுத்தி இருந்துச்சுனாக்கா ஒன்றும் கவலை இல்லை. நெகட்டிவான திசாபுத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டயத்தில் இந்த ஒரு 108 நாட்களும் உண்டான வக்ரகதி சனின்றது, ஏன்னா சூரியன் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகிறார். சனி வந்து டம்மி பீஸாக தான் இருப்பார். அவர் சூரியன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். அது ராகு சாரம் பெற்றிருக்காரு. ராகு 7ஆம் இடத்துல தான் இருக்காருனாக்கா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எனக்கு ராகு சனி ராகுக்கும் சூரியனுக்கும் டெட் அகெயின்ஸ்ட்டு. அப்போ நல்லது செய்ய மாட்டாங்க. சூரியனும் 12ஆம் அதிபதியாக தான் இருக்கார். இப்போதைக்கு என்னென்னா விலகி இருக்கிறது ஒன்று தான் தீர்வு. சேர்ந்துருக்கணும், ஒருத்தரோட ஒருத்தர் நல்ல அந்யோன்யப்பட்டிருக்கணும் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் நினைக்காதீங்க. எனக்கு அது நிச்சயமாக அது நடந்தாலும் அது உங்களுக்கு இன்னும் அதாவது வந்தது போனதை தூக்கி வேட்டியில் விட்டுக்கிட்ட கதையாக போயிடும். கிட்டத்தட்ட அந்த பேசாமல் இருந்தால் கூட இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும்.
திரும்பி வந்ததுனால இந்த பிரச்சனைகள் பெருசானதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் நிரந்தரமாக சில விஷயங்கள் எடுக்கிற மாதிரி முடிவுகள் எடுக்கிற மாதிரி வாய்ப்புகள் வந்துடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்ததுங்க. இந்த டைம் 108 அப்படின்றது 108 மீன்ஸ் 108 நாட்களில் தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 30/6/2024 15/11/2024 வரைக்கும் உள்ள 108 நாட்கள் இந்த வக்கரகதி அடையக்கூடிய தன்மையில் சனி. அப்போ இந்த உங்களுடைய ராசி ரீதியாக எந்த மாதிரியான பலாபலங்கள் நடக்கும் அப்படின்றத பார்க்குறப்ப தான் இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் வைஸ் மட்டும் நீங்கள் ரொம்ப கூலாக இருந்துருங்க. ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்காதீங்க. பிஸ்னஸ் வைஸு, ஜாப் வைஸு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான டாப்பிக்கில் நம்ம பேசுவோம், அந்த எந்த மாதிரியான டாப்பிக்கில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அந்த கமெண்ட்ஸுகளுக்கு அதிலே பதிவிடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி பார்க்குறேன். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நான் வந்து அது ஒரு வீடியோவோ காணொலியாவோ உங்களுக்கு உங்களுடைய கிளாரிட்டியை உங்களுடைய என்ன மாதிரியான தொகுப்பில் நம்ம சொன்னோம்னாக்கா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது எதன் அடிப்படையில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்கும் பட்சத்தில் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். மேற்கொண்டு உங்களுடைய பர்சனல் சார்ட் பார்க்கணும் அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதிகபட்சம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு மெசேஜ் வாய்ஸ் காலாக வரேன், இல்லைனாக்கா வாய்ஸ் மெசேஜை அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.